குருக்ஷேத்திர போர் தொடங்கும் முன் குந்தி தேவி கர்ணனை சந்திக்கிறாள். அவர் கர்ணனிடம் சொல்வது, கர்ணா, நீ என் மைந்தன். நீயும் பாண்டவர்கள் போல் எனது மகன்தான். கர்ணன் அதை கேட்டதும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. கர்ணனின் பதில், அம்மா, நீ இப்போது வந்து உண்மை சொல்வதை விட நான் பிறந்த உடனே என் அருகில் இருந்திருந்தால் இன்று என் வாழ்க்கையே மாறியிருக்கும். ஆனால் இப்போது துரியோதனன் எனக்கு மரியாதை கொடுத்து நான் என்று எழுந்தவன். அவர் எனக்கு நண்பர் அல்ல. என் மரியாதையும் உயிரும் அவருக்காக. ஆனால் நீ சொல்வதற்காக உன் 5 மகன்களில் ஒருவர் மட்டும்தான் போர் முடிவில் இருப்பார் என்பதற்கு நானே காரணமாக இருக்க மாட்டேன். இறுதி யுத்தத்தில் போரில் கர்ணன் தனது சக்கரம் மணலில் சிக்கி தவிக்கிறார். அப்போது அவர் அர்ஜுனனை நோக்கி சொல்கிறார், தர்மத்தை பின்பற்றும் முன்னால் நான் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது தாக்க முடியாது. தயவு செய்து காத்திரு. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை தூண்டுகிறார். கர்ணன் ஏற்கனவே அபிமன்யுவை ஆயுதமின்றி கொன்றவர்தான். இப்போது நீ தர்மம் பேச முடியாது. அதில் அர்ஜுனன் வில்லில் அம்பை செலுத்த கர்ணன் வீரமரணம் அடைகிறார். கதை முடிவு. பிறகு பாண்டவர்கள் உண்மை அறிந்து தாங்கள் தம் சொந்த அண்ணனை தாங்கள் கொன்றதை கேட்டு கவலையில் ஆழ்கிறார்கள். இந்த கதையில் இருந்து கற்றுக்கொள்வது, நேர்மை, நட்பு, தியாகம் இவை ஒரு உண்மையான மனிதனை உருவாக்கும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.